بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لأهله والصلاة لأهلها أما بعد فقد قال عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل صل على سيدنا محمد وبارك وسلم. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரித்தான என் இனிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையின் பொருட்டால் நாம் எல்லாம் புனிதமிகு ஷஅபானுடைய மாதத்தில் வீற்றிருக்கிறோம். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததன் அடிப்படையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக, எப்படியாவது ரமலானை அடைந்து ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய முழு நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், துவா செய்து கொண்டிருக்கிறோம். சங்கைமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, பொதுவாக ஒரு விவசாயி என்ன செய்வாருன்னு சொன்னால், தான் நினைத்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தன்னுடைய அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவார். பிறகு என்ன பயிர் விளைய வேண்டுமோ அந்த பயிரை நடுவார், அதற்கான உரமிடுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், அதுக்கப்புறம் தான் என்ன செய்வார், அறுவடை செய்வார். நம்முடைய இமாம்கள், நம்முடைய மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், இந்த ரஜபுடைய மாதமும் ஷஅபானுடைய மாதமும் இருக்கிறதே நம்மை பதப்படுத்தக்கூடிய, நம்மை உரமிடக்கூடிய மாதம் என்பதாக நமக்கு அறிவித்து தருவார். எப்படி ஒரு விவசாயி முதல்ல அவர் என்ன செய்வார், தன்னுடைய நிலத்தை பக்குவப்படுத்தி அதில் என்ன செய்வார், பயிரிடுவார். அதுபோல தான் ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, அது நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நம்மை ரமலானுக்காக தயார் செய்யக்கூடிய ஒரு மாதம், ரமலானுடைய அந்த பயிரை இடக்கூடிய மாதம். அதனால தான் ரஜபிலிருந்தே என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வரப்போகுதுன்னு சொல்லி ரமலானுடைய சிந்தனையை நமக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இரண்டாவது ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது, அது உரமிடக்கூடிய மாதம், உரமிட்டு தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒரு சஹாபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நானும் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நான் பார்க்குறேன், ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு வைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரமலானுடைய மாதத்தை தவிர மற்ற ஏனைய மாதங்களில் நீங்கள் பெருசாக நோன்பு வைக்கிறது இல்லை, ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கிறீங்களே, அதிகமாக நான் உங்களை நோன்பு நோக்க காண்கிறேனே, காரணம் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்கப்பட்டப்ப நபி சொன்னாங்க, இந்த ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்குது, இது புனிதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் மக்கள் பல பேரும் என்ன செஞ்சிடறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. எனவே நான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னான். இதற்கான காரணத்தில் சொல்லும் பொழுது, ஷஅபான் ஏன் அது ரமலானில் அந்த ரமலானைக்கு அடுத்தபடியாக ஷஅபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக நோன்பு நோற்றாங்க
என்ற விதத்தில் இன்னொரு ஹதீஸில் நாம் கேள்விப்படுறோம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுடைய அமல்களையும் என்ன செய்கிறான், மலக்குகள் மூலமாக என்ன செய்கிறான், மேலே எடுக்கிறான். அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஒரு வருடத்தினுடைய கணக்கு வழக்குகள் அல்லாஹ்விடத்தில் ஹிசாப் நடக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். எனவே என்னுடைய அந்த ஆயுளும் என்னுடைய கணக்கு வழக்குகள் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அவசியமான 3 விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு சொன்னால் அவனுக்கான வாழ்வாதாரம் தேவை. உணவு, உடை, இருப்பிடம், அவனுக்கான தேவைகள் இதெல்லாம் நிறைவேறணும். அப்போ தான் ஒரு மனிதனால் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் நிம்மதியாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். சரி, ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, பணமும் இருக்குது, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் இருக்குது, வாழக்கூடிய வீடு இருக்குது, ஆனால் அவன்கிட்ட ஆரோக்கியம் இல்லை. அதை அனுபவிக்க முடியுமா? இப்போ இரண்டாவது முக்கியமானது ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அவசியம். இல்லை, சம்பாரிச்சுட்டு என்ன செஞ்சார், தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க சம்பாரிச்சார், ஆனால் அதை அனுபவிக்காமல் மௌத்தா போயிட்டார். எவ்வளோ பெரிய கை சேதம். இப்போ நம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு ஆயுளும் அவசியம். இப்போ இரண்டாவது முக்கியமானது என்னென்னா, நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமும் ஆயுளும் அவசியம். மூணாவது, என்னதான் எல்லாமே கிடைச்சாலும் எந்த விதமான கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழியணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன விபத்து தான், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த சக்கரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி. என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்னதான் நம்மகிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் சரி, சின்ன துன்பம் இருக்குது, அது நம்முடைய இன்பத்தை என்ன செஞ்சிடும், இழக்கச் செய்துவிடும். இப்போ மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இன்பமும் அதாவது துன்பங்களும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவசியம். இந்த மூன்றையும் பெற்றுத்தரக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இந்த நிஸ்ஃபு ஷாபான், ரமலானுடைய அந்த ஷாபானுடைய மாதத்தில் அந்த 15வது நாள் இரவு இருக்கிறது, அன்றைய இரவு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, நாம் நிச்சயமாக இந்த இரவை அருள் மிகுந்த இரவாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். முபாரக்கான இரவு, பரக்கத் பொருந்திய இரவு, அருள் நிறைந்த இரவு சொல்லுவான் அல்லாஹு தாலா. இன்னா குன்னா மூதிரீன், நாம் அதில் அந்த இரவை பற்றி நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவில் தான் எல்லா முடிவுகளும் அல்லாஹ்விடத்தில் எடுக்கப்படுகிறது. இந்த இரவில் தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, இந்த இரவில் தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு முடிவு செய்யப்படுகிறது. இந்த வருடம் யார் யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறா என்பதை அல்லாஹ் இந்த இரவில் தான் என்ன செய்கிறான், முடிவு செய்கிறான். யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு மேலே நம்ம தூக்க போகிறோம், இறப்பும் இந்த இரவில் என்ன செய்யப்படுது, முடிவு செய்யப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய ரிசல்ட்டு, அவனுடைய வாழ்வாதாரம் என்ன செய்யப்படுது, இந்த இரவில் என்ன செய்யப்படுது, முடிவு செய்யப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய திருமறையில் சொன்னாங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நம்ம நிறைய பழக்கத்தில் பார்த்துருப்போம், 3 யாசின் ஓதி என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. ஆனால் இது ஹதீஸுகளில் தெளிவாக 3 யாசின் ஓதி துவா செய்கிறதுக்கான எந்த விதமான வழிகாட்டுதலோ எந்த விதமான ஆதாரமோ கிடையாது. மாறாக என்ன, யாசினுடைய சிறப்பை அறிந்த நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க, நாம் நம்மளுடைய ஆயுளுக்காக ஒரு யாசி, நம்மளுடைய ஆயுளுக்காக ஒரு யாசி, நம்முடைய ரிசுக்குக்காக ஒரு யாசி, நம்மளுடைய துன்பம் கஷ்டம் சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்னது ஒரு யாசின் என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. ஆனால் இதுக்கான நபியினுடைய அந்த ஹதீஸ்களில் இருந்தோ நம்முடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலோ, அதாவது இமாம்கள், தாபீன்கள், சஹாபாக்கள் இருந்து எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. ஏன்னா யாசினுடைய சிறப்பு என்ன, ஹதீஸில் வந்திருக்கு, யார் காலையில் யாசினுடைய சூறா ஓதுறாரோ, இது எல்லா நேரங்களிலும் இருக்குது இந்த சிறப்பு, யார் காலையில் சூரத்து யாசினை ஓதுறாரோ அவருக்கு மாலை வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹு தாலா அவருடைய உலகத்தின் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், லேசாக்கிறான்னு வருது. யார் மாலை ஓதுவாரோ அவருக்கு காலை வரை என்னது, அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இலகுவாக ஆக்குறான்.
இது பராத்துடைய இரவு மாத்திரம் ஓதுவதற்கான சிறப்பு அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம் வாழ்க்கை முழுக்க இதை கற்றுக் கொடுத்துருக்கிறான். அன்றைய இரவு ஓதுறதுனால அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பக்கூடிய நாம் என்ன செய்யணும், தினசரி இந்த யாசின் சூறாவை என்ன செய்யணும், ஓதணும். அதுதான் நபியினுடைய ஹதீஸில் வந்திருக்கு. யார் காலை ஓதுவாரோ அவர் என்ன செய்வார், மாலை வரை எல்லா துன்பங்கள் சிரமங்கள் இல்லாமல் அவருடைய காரியங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், இலகுவாக ஆக்குறான். யார் மாலை ஓதுகிறாரோ அவருக்கு காலை வரை அவருடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்குறான். அப்போ நாம் இதை விளங்கணும். ஓதுறது அப்படின்றது இதை நாம் நாம் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஓதிடக்கூடாது. நம்ம ஓதுறதுல தவறு இல்லை என்றாலும் கூட அதை மார்க்கமாக ஆக்கிவிடக்கூடாது என்பதில் நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் இது 3 யாசின் அப்படின்ற பல விஷயங்களை நாம் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் வரக்கூடிய மக்களுக்கு, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதில் அடிப்படையில் என்ன இருக்குது, இதை ஹதீஸில் எதுவும் ஆதாரம் இருக்குதா, குரான்லேருந்து ஆதாரம் இருக்குதா என்று கேட்கக்கூடிய நபர்களுக்கு என்ன செஞ்சிடும், அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிடும். எனவே நாம் ஓதுறதுனால தப்பில்லை, நம்பிக்கை வச்சு ஓதுறதுனால தப்பில்லை. ஆனால் இதை மார்க்கமாக ஆக்கிவிடக்கூடாது. அதே போல தான் பொதுவாக இந்த பராத்துடைய இரவு இருக்குது. அன்றைய இரவில் என்ன செய்வாங்க, கபருக்கு போய் என்ன செய்வாங்க, ஜியாரத் செய்வாங்க. இதற்கும் ஹதீஸில் தெளிவான எந்த ஆதாரங்களும் கிடையாது. இதை எதன் அடிப்படையில் இது செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் காணோம். நபி என்ன செய்யணும், இரவில் காணோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, நபியை தேடுறாங்க. எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபிர்ஸ்தானில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கபிர்ஸ்தானில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போகிறாங்க, நபியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இல்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னை கூப்பிட்டுட்டான்னு என்ன செஞ்சிட்டீங்க, பயந்துட்டீங்களான்னு கேட்குறான். இப்போ நபி என்ன கேட்குறாங்கன்னா, ஒருத்தரை காணோன்னு சொன்னால் என்னது, எல்லாம் மேலே மேராஜுக்கு உயர்த்தின மாதிரி மேலே உயர்த்திட்டானோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டான். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது தான் பெரிய விஷயம். இல்லை நான் அதை நினச்சலாம் பயப்படல, வேறு மனைவி வீட்டு யாருக்காக போயிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படேன் அப்படின்னா. இப்போ அவங்க கவலை, இன்றைக்கி என்னுடைய நாளாச்சே, வேறு மனைவி வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்களான்னு சொல்லி தான் நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய 15வது இரவு இருக்கிறது, அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இந்த முழு மனித சமுதாயத்தை நோக்கி கேட்குறான், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ரிசுக்கு கேட்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கீங்களா, உங்களுடைய வாழ்வாதாரத்தின் தேவை ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்க யாராவது தேவையுடையவங்க இருக்கிறீங்களா, நான் என்ன செஞ்சுறேன், உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுக்குறேன். அல்லாஹ் இறங்கி கேட்குறான். எனவே இந்த கபரில் இந்த மையத்துக்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி சொன்னான். இப்போ இது வளமையாக ஆக்கிறது என்பது, இதை ஒரு மார்க்கமாக ஆக்காமல் இருப்பது நல்லது. அன்றைய தினம் நபி என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, கபருக்கு போயிருக்கிறாங்க. அங்குள்ள நபர்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, துவா செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அன்றைய இரவில் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்ற போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. ஷாபானுடைய இரவுக்கு அல்லாஹுடைய கிருபையில் சிறப்பு இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை நாம் நம்முடைய நோன்பின் மூலமாக, நம்முடைய தனிப்பட்ட இபாதத்துகளின் மூலமாக என்ன செய்யணும், செழிப்பாக்கணும். ஆனால் ஹஸரத் இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இரவிற்கு 5 பெயர்கள் சொல்லுவாங்க. 5 பெயர்கள், அவ்வளவு சிறப்பு மிக்க இரவு. நம்முடைய கிதாபுகளில் நம்முடைய சஹாபாக்களும் சரி, தாபீன்களும் சரி, இந்த ஷாபானுடைய 15வது இரவை ஹயாத்தாக்குவதில், அது அமல்களால் அது சிறப்புப்படுத்துவதில் மிக முயற்சி செஞ்சுருக்கிறாங்க என்பதாகலாம் நம்ம கிதாபுகளில் படிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறது, நாம் நோன்பு வைக்கிறது, நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. ஏன்னா இந்த ஷாபானுடைய மாதமே ரமலானுக்கான தயாரிப்பு தான். ஷாபானுடைய மாதமே ரமலானுக்கான தயாரிப்பு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் வந்திருக்கு, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் மாதம் முழுக்க நோன்பு வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஷாபான் முழுக்கவே நீங்கள் நோன்பு வச்சுட்டீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் சொன்னாங்க, ஷாபானுடைய மாதம்
இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்னா என்னுடைய அமல்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய மாதம். இந்த மாதம் முழுக்க நான் அல்லாஹ்விடம் நோன்பு நோற்றவனாக இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னான். இப்போ நாம் மாதம் முழுக்க இல்லாவிட்டாலும் கூட இந்த 15 ஷாபானுடைய 15வது அந்த தினத்தில் என்ன செய்கிறது, நாம் பகலில் என்ன செய்கிறது, நோன்பு வைக்கிறது, இரவில் என்ன செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்குவதற்கு முயற்சி செய்கிறது. ஏன்னா அன்றைய தினம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படுது, எடுத்து வைக்கப்படுகிறது. நம்முடைய ரிஸ்க் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான், நம்முடைய இறப்பு முடிவு செய்யப்படுது. பொதுவாக நாம் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சாயந்தரம் ஆகிட்டா வேலை செய்கிற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தா தெரியும். டெய்லி சம்பளம் போடுறவங்கலாம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, சம்பளம் போகிற நேரத்தில் பரபரப்பாக வேலை செய்வாங்க. ஏன்னா முதலாளி பார்த்து நாம் நல்லா வேலை செய்யணும்னு பார்த்து என்ன செய்யணும், கூலி கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வேலை செய்யுது. இது இயல்பாக நடக்கிறதா. அதே போல தான் அன்றைய நாள் என்ன செய்யப்படுது, நம்முடைய இறப்புகள் முடிவு செய்யப்படுது. அன்றைய ஒரு கால் நம்முடைய ரிஸ்க்குகள் என்ன செய்யப்படுது, முடிவு செய்யப்படுது. அன்றைய நாள் நாம் அல்லாஹ்விடத்தில் நோன்பு வச்சு அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் இபாதத்துகளை அதிகப்படுத்தி அல்லாஹ்ட்ட தாசா பண்ணி, அல்லாஹ் நீ இவ்வளோ முடிவு பண்ணியிருப்ப, கொஞ்சம் எனக்கு என்ன செஞ்சு கொடு, அதிகப்படுத்தி கொடு. அல்லாஹ் இன்னும் நான் சொர்க்கத்தை அடைகிறதற்கான அமல் இன்னும் செஞ்சு முடிக்கலை, இன்றைய வருடத்தில் இந்த வருடத்தில் என்னுடைய இறுதி முடிவை நீ ஆக்கியிருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் என்னுடைய முடிவை தள்ளி போடு, நான் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறேன், அமல் செஞ்சு சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஆயிக்கிறேன்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யலாம், அணுகக்கூடிய ஒரு இரவு தான் இந்த இரவு. நாம் இதை என்ன செஞ்சிடக்கூடாது, சாதாரணமாக கடந்துடக்கூடாது. நம்ம சொல்கிறோம், ரஜபுடைய மாதத்துலேருந்தே சொல்கிறோம், நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் என்ன செய்யணும், ரமலானுக்காக தயாராகணும். அதுக்கான ஒரு முன் ஏற்பாடு தான் இந்த ஷாபானுடைய மாதம். குறிப்பாக அந்த ஷாபானுடைய அந்த 15வது தினம், இந்த தினத்தில் நாம் என்ன செய்கிறது, அதிகமாக என்ன செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் நோன்பு நோற்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இபாதத் செஞ்சு என்ன செய்கிறது, அல்லாஹ் நெருங்க முயற்சி செய்கிறது. எப்படி ஒரு கூலியால் தன்னுடைய எஜமானனை தன்னுடைய முதலாளியை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன செய்கிறாரு, முயற்சி செய்கிறாரோ, அதே போல் நாமளும் என்ன செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சிருது, இறஞ்சிருது. குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முயற்சி செய்கிறது. அல்லாஹுடைய கிருபையில் அல்லாஹ் நம்முடைய குணத்தை எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னால், ஒரு இமாம், அவங்க மிகப்பெரிய ஒரு இமாம், அவங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறது மாட்டான், கொடுக்காமல் என்ன செய்ய மாட்டான், கொடுக்காமல் விட மாட்டான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் இறுதியாக இந்த துவா செய்கிறார், யா அல்லாஹ் என்ன இது பாவமே செய்யாத நபரை என்ன மாற்றிடு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறார். யா அல்லாஹ் என்னை பாவமே செய்யாத ஒரு நபராக மாற்றிடு. உனக்கு அது உன்னுடைய சக்திக்கு அது என்னது பாரதூரமான விஷயம் இல்லை. எப்படி நபிமார்களை நீ என்ன செஞ்ச, பாவமே செய்யாதவர்களாக மாசூமீன்களாக நீ எப்படி பாதுகாத்தாயோ, என்னையும் என்ன செஞ்சிரு, பாவத்திலேருந்து பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி துவா செய்கிறார். இப்போ அல்லாஹ் அஸ்ரீரின் மூலமாக கேட்டானா, ஏன்பா நான் கஃபார்னு ஒரு தன்மை எனக்கு வச்சுருக்கேன், என் பேரை வச்சுருக்கேன், அந்த பேரை எடுக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டான். நான் மனிதர்களுடைய இயல்பு பாவம் செய்கிறது, என்னுடைய இயல்பு என்னுடைய குணம் என்னன்னு சொன்னால் பாவத்தை மன்னிப்பது. எப்படி ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிடும், அம்மா என்ன சொல்லுவாங்க, இனிமேல் நீ இப்படி செஞ்சேன்னா உனக்கு என்ன கிடையாது, சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனால் சாப்பாடு கொடுக்காமல் இருப்பாங்களா, அடுத்த வாட்டி இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தாயுடைய குணம். தாய் என்பவள் ஒரு 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 புறம் பார்த்தோன்னா குழந்தைகிட்ட என்ன செய்யக்கூடாது, தவறு ஏற்பட்டுறக்கூடாது, தன்னுடைய குழந்தை வளர்ப்பில் ஏதாவது முன்பின் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கிறது ஒரு குணம் இருந்தாலும் கூட, என்னதான் என் குழந்தை மிகப்பெரிய தவறு செஞ்சுருந்தாலும் அந்த குழந்தை என்ன செய்ய முடியாது, என்னால் பட்டினியாக என்ன செய்ய முடியாது, விட முடியாது. இது தாயினுடைய இரக்கம். நான் அல்லாஹ்கிட்ட எந்த முறையில் அணுகணும்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிறைய துவாக்கள் ஹதீஸ்களில் வந்திருக்கு. சில சஹாபாக்கள் இப்படி கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் நான் பாவத்திலேயே மிகப்பெரியவன் நான் தான், என்னுடைய பாவம் அவ்வளோ விசாலமானது, அவ்வளோ நிறைய நான் பாவத்தை குமிச்சு வச்சுருக்கிறேன், ஆனால் என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மகஃபிரத் விசாலமானது, என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டிருக்கிறான். ஒரு சிலர் இப்படி துவா செஞ்சுருக்கிறாங்க சஹாபாக்கள், யா அல்லாஹ் என்னுடைய குணம் பாவம் செய்கிறது, மனிதர்கள் நீ அப்படி தான் படைச்சிருக்கு, ஆனால் உன்னுடைய குணம் கஃபார், சத்தார், பாவத்தை மறைக்கக்கூடியவன், கஃபார் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு.
இப்படி நாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். எனவே நாம் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கறதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ தான் நாம் ரமலானை அடையும் பொழுது எந்த பாவமும் இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் நன்மைகளால் நிரம்பிய ஒரு மாதத்தை என்ன செய்ய முடியும், நம்மளால் அடைய முடியும். குறிப்பாக நம்முடைய தனிமைகளை என்ன செய்கிறது, சரி செய்து கொள்வது. ஏன்னா நம்முடைய தனிமை அது நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது. நம்முடைய பொருளாதாரம் அது எல்லாருக்கும் தெரியலாம், நம்முடைய என்ன வியாபாரம் செய்கிறோன்றது தெரியலாம். நம்முடைய குடும்பம் அது நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறோன்றது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியலாம். ஆனால் நம்முடைய தனிமை அது நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது. எப்பொழுது நம்முடைய தனிமைகள் சரியாகுமோ அப்பொழுது தான் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். எனவே வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய நாம் நம்முடைய தனிமைகளை குறிப்பாக என்ன செய்யணும், சீர் செய்யணும். இதற்கு முன்னால் நம்முடைய தனிமைகள் எப்படியெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் கொஞ்சம் கடந்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம் நம்மளை வர இருக்குது. எனவே நம்மளுடைய தனிமைகளை சரி செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கான முயற்சிகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு பரக்கத் பொருந்திய மாதமாக, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மாதமாக, இந்த ரமலானை நம்முடைய மக்ஃபிரத்தை அடையக்கூடிய ரமலானாக ஆக்கி அருள் புரிவானாக. எப்படி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொன்னார்களோ, யார் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவருக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாகன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கிடக்கூடாது. அல்லாஹுடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்கு, அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் என்ன செய்யணும், நாம் செய்ய தயாராக இருக்கணும். இப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய அந்த பராத்துடைய இரவை அடைந்து முழுமையாக நன்மைகள் செய்து நம்முடைய அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்திலும் நம்முடைய ஆயிலும் அபிவிருத்தி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஆதமத்துல்